சிக்கன் பப்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் சிக்கன், கொஞ்சம் மல்லி மல்லி இந்த கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம், பட்டை கிராம் பூண்டு கொஞ்சம், பெரிய வெங்காயம், கேரட்டு, ஒரு பீன்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதெல்லாம் கட் பண்ண போகிறோம். வேக வச்சு காட்டுறோம். இது வந்து பப்ஸுனால் உங்களுக்கு மைதா கலக்கி வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் செய்ய போகிறோம். பப்ஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு கலக்கி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம். அதுக்கு ரெண்டு குண்டா மாவும் போகும். இந்த குண்டாக 2 குண்டா, அதனால் 2 குண்டா மாவு போட்டால் போகும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அடுப்பத்தை வச்சுட்டோம். இந்த பப்ஸு செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் மிளகா வறுக்க போகிறோம். சும்மா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு, வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன், கேரட்டு இதெல்லாம் வேக வச்சது கலக்கி நல்லா கொஞ்சம் சவுண்டே அரிஞ்சு வச்சு கலக்கி பப்ஸுக்கு ஊற்றி வச்சு அப்படியே ரவுண்டாக இருக்கும். கூட இந்த கேரட்டு, சிக்கன் எல்லாம் வேக வச்சுட்டு போட்டு எல்லாம் நல்லா திருப்பி போடணும். உங்களுக்கு தேவையான உப்பு, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் காரமாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக சேர்த்துவீங்க. எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக தான் சேர்த்துருக்குறேன். சிக்கன் பப்ஸுக்கு சிக்கன் வேக வச்சுருக்குறோம் மசாலாவெல்லாம் போட்டு. இப்போது பாருங்கள், எல்லாம் வேக வச்சுருக்குறோம். கேரட், பீன்ஸு, சிக்கன் எல்லாம் போட்டு வேக வச்சு அப்புறம் தான் செய்ய போகிறோம். 10 நிமிஷம் ஆறணும். மாவு கலக்கி வச்ச மாவை பப்ஸ் போடுறதுக்கு தேய்க்கிறோம். நல்லா லேசாக சன்னமாக தேய்ச்சிக்கணும். வேக வச்சு அரை முட்டையும் வச்சு முட்டை பப்ஸாகவும் செய்யலாம். குழந்தைகளுக்கு எது எது விருப்பமோ அதெல்லாம் செய்யலாம். அரை முட்டை எப்படி சாப்பிடாத குழந்தைங்க இப்படியும் சாப்பிட்டுக்குங்க. முட்டை பப்ஸ் சிக்கன் பிடிக்காதவங்க முட்டை வேக வச்சு அது கூட மசாலா கொடுத்து இப்படி அதையும் கொடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிட்டுக்கும். அதே டேஸ்ட் தான் வரும். நல்லா கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போடணும். டிசைனாக இருக்குது. ஏன் அடுப்பத்தை வச்சுட்ருக்குறோம். எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்சது ஒவ்வொன்றா எடுத்து போடுறோம். ஒரு 3 போட்டோம்னா போதும். லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.